தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 5/1/2017 வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 1:45 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி. நாள் பார்த்து நம்ம செஞ்சால் ஒரு நல்லவர் எதை செய்கிறாரோ அதை காட்டிலும் கூடுதலாக கிடைக்குமா. அதுதான் நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் பார்த்து எந்த காரியத்தையும் தொடங்கணும். அது மாதிரி கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான்னா நவகோள் இருக்குது. நவகோளும் மனது வைத்தால் நவநிதியும் நமக்கு கொடுக்கலாமா. ஆனால் அது பார்க்காமல் சில பேர் செஞ்சுட்டு இது மாதிரி நான் இந்த மாதிரி முயற்சி பண்ணேன், அது சரியாக வெற்றிகரமாக முடியலை, என்ன காரணம்னு கேட்பாங்க. ஒருத்தர் பல முறை வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டார். நிறைய அவர் விண்ணப்பம் போட்டுக்கிட்டே இருந்தார், கிடைக்கவே இல்லை. படித்து முடித்து 4 ஆண்டு ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாலே என்கிட்ட வந்து கேட்டார், இது மாதிரி பல முறை நான் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணி 4 ஆண்டுகளாக படித்து முடித்து வேஸ்ட்டாக இருக்குது. சாதாரணமாக சும்மா ஒரு இடத்துல ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சரியான வேலை கிடைக்கணும், நான் இப்போ புது அப்ளிகேஷன் போடுறதுக்கு எந்த நாள்னு ஒன்று பார்த்து சொல்லுங்கன்னாரு. சகாயத்தாரை பலம் பெற்ற நாள் பார்த்து குறித்து கொடுத்தேன். போட்ட பின்னாலே அவருக்கு அந்த வேலையும் கிடச்சிச்சு. அதற்கு பின்னாலே அந்த வேலையிலேயே முன்னேற்றம் கிடைத்து அவர்களே வெளிநாடு அனுப்பி வெளிநாட்டில் செட்டில் ஆகிற அளவுக்கு அவருக்கு உயர்வுகள் கிடைச்சிச்சு. காரணம், நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான். நவகோள்களும் ஒரு நிமிடம் செய்ய நினைச்சிருச்சுன்னா நவநிதியும் குவியுமா. அந்த அடிப்படையிலே ஒரு பாடல் உண்டு. ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், முப்பூரம், கேட்டை. ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், முப்பூரம், கேட்டை, தீதரு, விசாகம், ஜோதி, சித்திரை, மகம், ஈராறும் இந்த 12 மாதனம் கொண்டார் தாரார், வழிநடைப்பட்டார் மீறார், பாய்தனில் படுத்தோர் தேரார், பாம்பின் வாய் தேரைதானே அப்படின்னு ஒரு பழைய பாடல் உண்டு. இது ஒரு பழம்பாடல். அதில் என்ன கருத்து அப்படின்னா, பணம் வாங்கல் கொடுக்கல் வச்சுக்கிறாங்கல்ல, ஒரு உதவிக்காக 1 லட்ச ரூபா தா அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தாரு. இப்போ கிட்டத்தட்ட 2 ஆண்டு ஆயிடுச்சு, இன்னும் கிடைக்கலையேனுங்கிற கேட்டார். அப்படி கொடுக்குற நேரம் வந்து நம்ம இது மாதிரியான நட்சத்திரங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராதான். மாதனம் கொண்டார் தாரார், அவங்க தரக்கூடிய நிலை அவர்களுக்கு வராது. வழிநடைப்பட்டோர் மீறார், நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் சென்றவர்கள் மீண்டு வர முடியாதான். பாய்தனில் படுத்தோர் தேரார், அன்றைக்கு பாயிலே படுத்து ஏதாவது ஒரு மருத்துவமனையிலே போய் அட்மிட் ஆனாங்க அப்படின்னா அவர்கள் அது தேறி வரமாட்டார்களாம், உடல்நலம் சீராகாமல் போய்விடுமா. பாம்பின் வாய் தேரை தானேன்னு குறிப்பிட்றாங்க. பாம்பின் வாய்க்குள்ளே தேரை சிக்கினால் என்ன பாடுபடுமோ அதுபோல படுவார்களாம். ஆகையினாலே இதை மறவாதீர்கள். ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆதிரைனா திருவாதிரைன்னு அர்த்தம். ஆயில்யம், முப்பூரம், கேட்டை, தீதரு, விசாகம், ஜோதி, சித்திரை, மகம், ஈராறும் மாதனம் கொண்டார் தாரார், வழிநடை பட்டார் மீறார், பாய்தனில் படுத்தோர் தேரார், பாம்பின் வாய் தேரை தானே என்று. இது மாதிரி சொல்கின்ற பொழுது நமக்குள்ள நட்சத்திரம், நமக்கு சகாயத்தாரை பலம் பெற்ற நட்சத்திரம் பார்த்து நம்ம வழிபடணும். ஒரு வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் அதற்கென்று ஒரு உகந்த நட்சத்திரம். பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமானால் வங்கிகளிலே கூட பணம் செலுத்துவதற்கு சம்பத்தாரை பலம் பார்த்து அந்த நல்ல நேரம் பார்த்து நம்ம வங்கிக்கு போனால் தொடர்ந்து வங்கிக்கு நம்முடைய பண பரிவர்த்தனைக்கு உகந்ததாக அது அமையுமா. இப்படி நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான். எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவர்கள் உங்களுக்கு பணம் கொடுப்பார்கள், நல்ல உங்களுடைய நிலைக்கு வருவதற்காக உறுதுணையாக இருப்பார்கள். ஆனால் நல்ல நாள் பார்த்து நீங்கள் செய்தால் நினைக்க இயலாத ராஜயோகத்தை நீங்கள் அடைய முடியும் என்ற அடிப்படையில் தான் முன்னோர்கள் இந்த பாடலை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள் இந்த நாள். புதிய திருப்பங்கள் வாழ்வில் ஏற்படும். பொது வாழ்விலே மதிப்பும் மரியாதையும் உண்டு. அது மட்டும் அல்ல, இன்றைக்கு பதவிக்காக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு பதவிகளும் கிடைக்கலாம். 8லே புதன் இருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். எதை நீங்கள் சொன்னீர்களோ அதை செயலாக்கி காட்டுவீர்கள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணம் மேலோங்கும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை இணைத்துக்கொண்டு செயல்படப் போகின்றீர்கள். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் குழப்பங்கள் அகலும்.
மனக்குழப்பம் தீரும், மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கும். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாள். கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். சூரிய பார்வை இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. முன்னேற்றம் காண்பதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகளின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். வங்கி சேமிப்பு உயரும், ஆரோக்கிய தொல்லை அகலும். இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே அக்கறை செலுத்துவீர்கள். தங்கம், வெள்ளி போன்றவைகள் வாங்கலாம். ஆடை ஆபரண சேர்க்கை மட்டுமல்ல, இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் எண்ணமும் மேலோங்கும், அதுவும் கைகூடும். குழந்தைகள் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். குழந்தைகளின் கல்விக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அதில் அனுகூலங்கள் உண்டு. 8லே கேது இருப்பதால் ஏற்றமும் இரக்கமும் ஏற்படாமல் இருக்க நாகசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. அமைதி குறைவு ஏற்படாம். அதிக கோபத்தால் அமைதியை இழக்க நேரிடும் நாள் இந்த நாள். எனவே அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். வாங்கல் குடுக்கல்களில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்பு நல்ல விதமாக நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். மீண்டும் உங்களிடமே வந்து சேரலாம். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வாகன பழுதுகளால் வாட்டம் ஏற்படும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். மணமாலை சுடுகிற வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆரோக்கிய தொல்லை அகலும். அச்சுறுத்தும் நோய்களை போக்க மாற்று மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு தொழிலுக்கு வந்து இணைவார்கள். நாங்களும் உங்களுக்கு பங்கு போடுகிறோம் என்று சொல்லி வரலாம். எதிரிகளின் தொல்லை அகலும். 3லே சனி இருப்பதால் முன்னேற்ற பாதையை நோக்கி வெற்றி நடைபோடும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. துலாம் ராசி நேயர்களே, பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையும் நாள். பிரச்சனைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகிறது. வாயில் தேடி வரன்களும் வந்து சேரும். உறவினர் பகை மாறும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளும் நாள். ஆதாயம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தொகை வந்து சேரும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது இல்லம் வாங்கி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது கைகூடுவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. அரசியல்வாதிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் நாள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அலைச்சல் கூடுதலாக இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள் என்று கூட உங்களுக்கு சொல்லலாம். வீட்டு தேவைகள் படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தியாகலாம். 3லே சுக்கிரன் இருப்பதால் உடன்பிறப்புகளில் பெண் பிறப்புகளாக இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கேது பலத்தால் கீர்த்திகள் மேலோங்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். வழக்குகளில் திசை மாற்றம் ஏற்படும் நாள், அதாவது திசை திருப்பம் ஏற்படும் நாளாக இந்த நாளை கருதலாம். மகர ராசி நேயர்களே, சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பிள்ளை செல்வங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கூடுதல் லாபம் தொழிலில் கிடைப்பதற்கான வழிமுறைகளை கையாளப் போகின்றீர்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவர்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேருவதற்கு குருவின் பார்வை உங்களுக்கு வளம் சேர்க்கும். இன்றைக்கு குருவுக்குரிய கிழமை என்பதால் குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். சுற்றி இருப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட போகின்றார்கள். மேலதிகாரிகளின் அனுகூலத்தோடு மேன்மை காண்பீர்கள். வாகன யோகம் உண்டு. திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் பொருள் வரவு திருப்திகரமாகவே இருக்கும். மீனராசி நேயர்களே, சந்திரபலம் கூடுதலாக இருக்கிறது. சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உற்சாகத்தோடு செயல்பட்டு உங்களுக்கு அருகில் இருப்பவர்களை அசத்துவீர்கள். சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் கூடும். சொந்தங்களின் பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். திறமை படித்திடும் நாள் என்று கூட சொல்லலாம். அஞ்சல் வழியில் உங்களுக்கு அனுகூல செய்திகள் வந்து சேரும். அலைகடல் தாண்டி வருகின்ற செய்தி கூட ஆச்சரியப்பட வைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் அனுகூலத்தோடு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பெறப்போகின்றீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். இன்றைக்கு வியாழக்கிழமை என்பதால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.